இந்த வீடியோவில் எல்லா டிசைன் நெக்குக்குமே எப்படி பார்டர் ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நெக்கு எப்படி பார்டர் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவுண்ட் நெக் ஸ்டிச் பண்ணும்போது ரவுண்ட் ஷேப் எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துலேருந்து பார்டர் சைஸுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைனில் கோட் போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 லைனாவது வர்ற மாதிரி ரவுண்ட் நெக்குக்கு மார்க் பண்ணிக்கோங்க. பார்டர் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் எந்த இடத்துல ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இடத்துல நிறுத்திட்டு லேஸ் ஆப்போசிட்டாக திருப்பிட்டு நம்ம மார்க் பண்ண லைன் மேலேயே ஒரு ஸ்டிச்சஸ் அப்படியே போட்டு எடுத்துக்கோங்க. இப்படி ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வர்ற ஃபேப்ரிக் லேஸ்லாம் உள்ளே போய் நின்றுக்கும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற லேஸ் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி கரெக்டாக 5 லைன் நம்ம மார்க் பண்ணி பண்ணும்போது ஒவ்வொரு லைன்லேயுமே ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது ஒவ்வொரு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுத்துட்டே வரும். ஸோ ரவுண்ட் நெக்குக்கான டிசைனும் நீட்டாக ப்ராப்பராக வந்துடும். லேஸ் ஒர்க் ஸ்டிச் பண்ணும்போதும் சரி, பார்டர் ஸ்டிச் பண்ணும்போதும் சரி, இல்லை சாரீ ஃபேப்ரிக் கட் பண்ணி இந்த மாதிரி நெக் சைடில் பார்டரை அட்டாச் பண்ணிட்டு வரும்போதும் சரி, இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நீட் ஃபினிஷிங்காக வரும். ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டிச் போடும்போது எல்லா பீஸரும் உள்ளே தள்ளி கிளியராக ஸ்டிச் பண்ணிடுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை வரும். இப்போ பானெக்கில் பார்டர் ஸ்டிச் பண்ணலாம். பானெக்கில் கரெக்டாக ஷேப் திரும்புகிற இடத்துல கரெக்டாக பார்டர் சைஸுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்டு கரெக்டாக அந்த மார்க்கிட்டே நிறுத்தி வீடியோவில் காட்டுற மாதிரி ஃப்ளீட் வச்சுட்டு ஆப்போசிட் சைட்லேயே அந்த பார்டரை ஸ்ட்ரைட்டாக நிறுத்திக்கோங்க. கீழே மடித்து வச்ச பார்டரை இப்போ அப்படியே மேலே திருப்பி வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. பானெக்கோட பார்டர் ஸ்டிச் பண்ணும்போது இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், கரெக்டான ஷேப்பும் எடுத்து கொடுத்துட்டே வரும். இப்படி இல்லைனாலும் நான் ஃபர்ஸ்ட்டு காட்டின அதே மெத்தடில் யூஸ் பண்ணி கூட இந்த பார்டரை ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி டிசைன் ஸ்டிச் பண்ணும்போது கோல்டன் பீட்ஸ் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு டைம் கோல்டன் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரலாம். இந்த பார்டருக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே ஒட்டி அந்த டிசைன்ஸ் யூஸ் பண்ணும்போது சிம்பிள் ஒர்க்கும் கொஞ்சம் கிராண்டாக தெரியும். இப்போ வி ஷேப் நெக்குக்கு எப்படி பார்டர் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வி ஷேப் நெக்குக்கு 3 சைடு வரும் பார்டர் திருப்புற மாதிரி ஒரு பாயிண்ட். ஸோ அந்த 3 பாயிண்ட்லேயுமே கரெக்டாக ஸ்ட்ரைட் லைனில் பார்டர் சைஸுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்டர் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துல கரெக்டாக ஊசியை கொண்டு வந்து நிறுத்திட்டு ஆப்போசிட் சைடில் பார்டரை திருப்பிட்டு நம்ம கீழே மார்க் பண்ண அதே மார்க்லேயே ஒரு தையல் க்ராஸாக போட்டு எடுத்துக்கோங்க. இப்படி பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக் லேஸ் ஃபேப்ரிக்லாம் உள்ளே நின்றுக்கும். அடுத்த ஷேப்புக்கு கரெக்டாக எடுத்து கொடுத்துட்டே வரும். இதே மாதிரி சென்டர்லேயுமே 3 சைட்லேயுமே லேஸ் ஆப்போசிட்டில் திருப்பி மார்க் பண்ணது எங்கேயோ அதே இடத்துல கரெக்டாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்து எக்ஸ்ட்ரா லேஸெல்லாம் உள்ளே நிறுத்திட்டே வாங்க. இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணும்போது ஃப்ளீட்டும் வெளியே தெரியாது, பர்ஃபெக்டாக அயர்ன் பண்ண மாதிரி ஒரு நீட் லுக்குமே இந்த ஸ்டிச்சிங் எடுத்து கொடுக்கும். ஸோ ஷேப்பும் நீட்டாக தெரியும். இதே ஸ்டிச்சிங் ஐடியாவை பானெக்லேயுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி செகண்ட் ஸ்டிச்சஸ் போடும்போதே ஏதாவது குட்டி குட்டி டிசைன்ஸ் வேணும்னாலும் லேஸ்க்கு கீழே வச்சு அட்டாச் பண்ணிகிட்டே வந்துடலாம். போட்லி பாலில் குட்டி குட்டி முக்கோணம் டிசைன்ஸ் கூட வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ பாட் நெக்கில் பார்டர் டிசைன் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாட் நெக்கோட ஸ்டார்டிங் ஷேப்பில் பார்டர் நார்மலாக வச்சு ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. ஏன்னா அது வெளி சைடு தான் லூஸ் வரும் பார்டர். ஸோ அது செகண்ட் தையல் போடும்போது அந்த எப்படி சரி பண்ணுறதுன்னு அப்போ பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் உள் சைடில் இருக்கிற டிசைனை ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணி முடிக்கலாம். நெக்கோட ஷேப் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல கரெக்டாக லேஸ் கொஞ்சம் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வராது. அப்படி எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டக் ஆகுதோ அந்த இடத்துல லேஸ் ஆப்போசிட்டில் திருப்பி சின்னதாக ஒரு தையல் மட்டும் அப்படியே போட்டு முடிச்சுக்கோங்க. அந்த தையல்லையே கொஞ்சம் க்ராஸாக வரும்போது உள்ளே எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் நிறுத்திக்கிட்டே வந்துடும். அதே ஒர்க்கை கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. கரெக்டாக ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான் பாட் நெக்குமே கீழே தைக்கிற மாதிரி வரும். ஸோ ரவுண்டுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரியே பாட் நெக்கும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுருங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற லேஸ் ஃபேப்ரிக் எல்லாம் உள்ளே ஸ்டிச் பண்ணி நிறுத்திட்டு பாட் நெக் ஏற்ற மாதிரி அந்த டிசைன்ஸை கரெக்டாக கொண்டு வந்துகிட்டே வாங்க. பாட் நெக்கில் பார்டர் அட்டாச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான ஒர்க்காக இருக்கும். ஆனால் இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாகவே அந்த ஒர்க் பண்ணி முடிக்கலாம். இந்த லேஸ் ஒர்க் டிசைனை கொஞ்சம் ஹைலைட்டாக காட்டணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டோன் லேஸில் 2 ஸ்டோன்ஸாக கட் பண்ணி லேஸோட சென்டரில் ஒரு 1 இன்ச் கேப்பில் ஒட்டிகிட்டே வாங்க.
இல்லையா லேஸோட அவுட்லைன்லேயே ஒரு 1 இன்ச் கேப்பில் ஒட்டிகிட்டே வரலாம். ஸோ அது கொஞ்சம் ஆரி ஒர்க் மாதிரி ஹெவியாக எடுத்து காட்டும். பார்டரோட செகண்ட் தையல் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் லூஸ் கொடுத்த அந்த லேஸை கொஞ்சம் சின்ன ஃப்ளீட்டாக வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடுங்க. 2 சைடுமே லூஸ் வர்ற சைடில் மட்டும் அந்த பார்டரை சின்னதாக ஒரு ஃப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.